சந்தோஷம். எல்லா மதங்களும் குருவை போற்றுகிறது, குரு வழிபாடை பற்றி வலியுறுத்துகிறது. அப்படி என்ன குருவுக்கு சிறப்பு? இந்து தர்மத்தில் கூடிய குரு ஸ்தோத்திரத்தில் மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரு உருவம்தான் குரு. பிரம்மா, விஷ்ணு, சிவன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமகேன்னு சொல்லியிருக்கு. ஆக மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஓர் உருவம்தான் குரு. குரு ஒரு வழிகாட்டி. குரு நம் வாழ்க்கையை உயர்த்துபவர். ஆகவே தான் திருமந்திரத்தில் ஒரு பாடல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரை சிந்தித்தல் தானே. மிக தெளிவான எளிமையான பாடம். குருவை தரிசித்தாலே ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஆற்றல் உண்டாகும். அதான் தெளிவு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அவர் தரிசித்தாலே போதும். அவருடைய திருவார்த்தையை நாம் கேட்கின்றோம், அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம், அவர் வழி நடக்கின்றோம். அப்பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்படி சாலையில் நடந்து போவதற்கு வழி தெரிவதற்கு ஒரு வழிகாட்டி, கைகாட்டி மரம் இருக்கிறது. அப்படி வாழ்க்கையை நீ இவ்வாறு தான் செல்ல வேண்டும், இவ்வாறு செல்லக்கூடாது, இந்த நிலையில் சென்றால் நீ வாழ்க்கையில் உயரலாம் என்று நம்மை வழிநடத்துபவர், நெறிப்படுத்துவர், இயக்குனர் யார்? குரு. குரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் அனுபூதிமான். மெய்ப்பொருள் உண்மையை உணர்ந்ததினாலே மெய்ப்பொருளை அறிய வேண்டிய ஒரு சாதகன் உணர்ந்தவரை சார்ந்திருந்தால் அந்த நிலையை பெறலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, நரேந்திரன் என்ற கல்லூரி மாணவர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதலில் என்ன கேட்டார்? நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு தீட்சை கொடுத்தார். இல்லை என்றால் அவர் நரேந்திரனாக இருந்திருப்பார். இன்று சுவாமி விவேகானந்தராக உயர்வதற்கு அடிப்படையாக இருந்தது யார்? அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பிகையை வழிபட்டுக் கொண்டே இருந்தார். அவரை நெறிப்படுத்தியது யார்? அவருடைய குரு தோத்தாபுரி. அவர்தான் அத்வைத தீட்சை அளித்தவர். அப்படி ஒவ்வொரு நிலையும் எந்த ஒரு மனிதனுக்கும் குரு அவசியமாகிறார். ஆனால் குரு என்பவர் எங்கோ இருக்கிறாரா அல்ல, நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் குரு நம்மை நோக்கி ஓடி வருவார். இதை தாய்மானவர் சொல்லும்போது சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம், மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே. யார் ஒருவன் ஆன்மீக துறையில் தொடர்ந்து சாதனை செய்து வருகிறானோ அதான் மூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு. மூர்த்தி தலம் தீர்த்தம். இப்போ தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நதிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நீருக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சீதோசனை மாற்றத்தினாலும் பல்வேறு மக்களுடைய கலாச்சாரத்தினாலும் வேறுபாடு இருக்கிறது. இப்படி இவையெல்லாம் அனுபவித்து உணர்ந்து சாதனை செய்தால் நிச்சயமாக குரு நம்மை தேடி வருவார். ராமகிருஷ்ணன் எங்கேயும் செல்லவில்லை, அவரை நோக்கி வந்தார் தோத்தாபுரி. அதே போல ஒவ்வொரு குருமார்களுக்கும் அதே மாதிரி மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி வந்து சிவஞான போகத்தை உபதேசித்தார். இப்படி பல நிலையை நாம் பார்க்கும் பொழுது குரு நம் அருகிலே இருக்கிறார், எங்கோ இல்லை. குரு என்பது யார்? அறிவுதான் குரு. அறிவுதான் நம்மை வழிநடத்துகிறது. அறிவே தெய்வம், குருவே தெய்வம். ஆக குருவை போற்றுவோம். ஆக குரு வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவர். அவர் ஒரு வழிகாட்டி, நம்மை நெறிப்படுத்துவார், நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். அதுதான் நான் சொற்பொழிலே ஒரு கருத்தை சொன்னேன். எப்படி ஒரு குழந்தை தன் தந்தைக்கு எல்லாமே தெரியும், தந்தை அனைத்தையும் நாம் செய்வார் என்று நம்பி இருக்கிறது, அதுபோல ஒரு சீடன் குருவை நம்ப வேண்டும். இதான வேதாந்தத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. மர்க்கடம் போல இருக்க வேண்டும். மர்க்கடம்னா குரங்கு. குரங்கு குட்டியானது தாய் குரங்கை பற்றி பிடித்துக் கொள்கிறது. அந்த குரங்கு குட்டிக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, பற்றி பிடித்துக் கொள்கிறது. அதுபோல நாம் குருவை பற்றினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் எல்லா நிலையும் உயரலாம். ஆக பற்றுக பற்றத்தான் பற்றினை என்று வள்ளுவர் பெருமான் சொல்றார். பற்றத்தான் யார்? குரு. அவன்தான் வேண்டுதல் வேண்டாம் இல்லான் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய சமதிஷ்டி உள்ளவன்.
அப்படி குருவை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறலாம். சந்தோஷம்.